பார்ட்டை பார்க்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டோட பேர் வந்து சுழல் காற்று. போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆழ்வார்க்கடியான் வந்து பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தான்னு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அவர் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காரு. அவங்க ஒரு காட்டில் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளோட தலைவன் ரவிதாசன் வந்து சொல்கிறான், நம்ம வந்து சுந்தர சோழரையும் அப்புறமேலு ஆதித்ய கரிகாலரையும் அருண்மொழிவர்மரையும் நம்ம பழி தீர்க்கணும், வீரபாண்டியனை கொன்னதுக்கு அவங்களெல்லாம் நம்ம பழி தீர்க்கணும் அப்படின்னு வந்து ரவிதாசன் சொல்கிறான். பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் யாருன்னா, இப்போ சோழ நாட்டோட மன்னர்களுக்கு வேலைக்கார படை மாதிரி பாண்டிய நாட்டு மன்னர்களுக்கு பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள். அப்புறமேல ரவிதாசன் கையில் சோழ நாட்டோட பொற்காசு இருக்கு. ஆழ்வார்க்கடியான் யோசிக்கலாம், இது வந்து சோழ நாட்டில் மட்டும்தானே இருக்கு, தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் யோசிக்கிறாரு. அப்போ வந்து பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள்ல இருந்து ஒருத்தர் சொல்கிறான், நேற்று நைட்டு கடம்பூரில் நடந்த ஒரு ரகசிய கூட்டத்தில் பழுவேட்டரையரும் அப்புறம் மற்ற சிற்றரசர்களும் அங்கே ரகசிய கூட்டம் கூடி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து 2 பேர் ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தன் காஞ்சியிலேருந்து வந்தவன் மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் வந்து விஷ்ணு பக்தன் மாதிரி இருக்கான். அப்போ ஆழ்வார்க்கடியான் யோசிக்கிறது, இங்கிருந்து நம்மளுக்கு நல்லது இல்லையாட்ட இருக்குன்னு அவர் ஓடி போயிடுறாரு. வந்தியத்தேவர் வந்து எப்படி தஞ்சாவூர் அரண்மனைக்குள்ளே போய் சுந்தர சோழருக்கு இந்த ஓடையை கொடுக்கலான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து நந்தினி கொடுத்த அந்த பனைமரம் சின்ன போட்ட மோதிரத்தை அங்கே இருக்கிற காவலாளிகள்கிட்ட காமிச்சு உள்ளே போயிடுறாரு. காவலாளிகள் வந்து அவர் சின்ன பழுவேட்டரையர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது சின்ன பழுவேட்டரையர் கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்குறாரு. அப்போ வந்து வந்தியத்தேவன் சொல்கிறாரு, நான் காஞ்சியிலேருந்து வரேன், நான் ஆதித்ய கரிகாலரோட நண்பன், அவர் தான் நீங்கள் அமுச்சு விட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. சின்ன பழுவேட்டரையர் கேட்குறாரு, இந்த மோதிரத்தை யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, நேற்று நைட்டு கடம்பூரில் நான் வந்து பெரிய பழுவேட்டரையரை பார்த்தேன், பெரிய பழுவேட்டரையர் தான் வந்து எனக்கு இந்த பனைமர மோதிரத்தை கொடுத்தாருன்னு உடனே சின்ன பழுவேட்டரையர் வந்து வந்தியத்தேவனை சுந்தர சோழர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறமேல சுந்தர சோழர் கேட்குறாரு, எதுக்கு நீ இங்கே வந்தேன்னு. அப்புறமேல அவர் வந்து ஆதித்ய கரிகாலர் வந்து ஒரு ஓலையை கொடுத்துட்டு ஆதித்ய கரிகாலர் வந்து காஞ்சியில் ஒரு பொன்மாளிகை கட்டியிருக்காரு, அதில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் இந்த ஓலையில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமேலு அபாயம் அப்படிங்கிறாரு, நீங்கள் இங்கே இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாங்கிறாரு. அப்போ வந்து சின்ன பழுவேட்டரையர் வந்து உள்ளே வராரு. அப்போ வந்து என்ன தம்பி அபாயம்ங்கிற அப்படின்னே வந்தியத்தேவன் சொல்கிறேன், நான் அபாயம்னு சொல்ல, நான் அபயம்னே. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் வந்து ஒரு சிற்றரசர்கள், அந்த நாட்டை நான் திருப்பி அரசர்கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சுந்தர சோழர் சொல்கிறாரு, இவன் நல்லா கெட்டிக்கார பையனாட்டிருக்கு, ஆதித்ய கரிகாலர் வந்து நல்லா முடிவு பண்ணி தான் எடுத்திருக்கானாட்டிருக்கு இவன் அப்படின்றாரு. அப்புறம் சுந்தர சோழர் வந்து சின்ன பழுவேட்டரையர்கிட்ட சொல்கிறாரு, இவன் வந்து நம்ம விருந்தாளி, அவனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. இப்போ சின்ன பழுவேட்டரையருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அப்புறமேல அவரை வந்து விருந்தாளிகள் அரண்மனைக்கு அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் வந்தியத்தேவர் வந்து இங்கே இருந்தோம்னா பெரிய பழுவேட்டரையர் வந்ததுக்கப்புறமேல நம்ம மாட்டிப்போம், நம்ம பொய் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்புறமேலு வந்தியத்தேவர் வந்து அரண்மனை காவலாளிகளெல்லாம் தெரியாமல் அவர் தப்பிச்சு போயிடுறாரு. எங்கே போகிறதுனே தெரியாமல் அவர் ஓடிட்டு இருக்கும்போது நந்தினியோட இடத்துக்குள்ளே போயிடுறாரு. போயின உடனே நந்தினியோட பணிப்பெண் வந்து வேற யாருக்கோ பதிலாக வந்தியத்தேவன் தான் நினச்சி அவரை வந்து நந்தினி கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமே நந்தினி கேட்குது, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கொடுத்த மோதிரத்தை வச்சு தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நந்தினி சொல்லுது, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லலையே, இல்லை நான் பழுவேட்டரையர் தான் கொடுத்தாருன்னு போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க.
நந்தினி வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது வந்தியத்தேவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து குந்தவைக்கு நான் ஓலை கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, இந்த ஓலையை கொடுங்கன்னு உடனே அதில் ஆதித்ய கரிகாலர் கொடுத்தது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறாங்க. அதை படிக்கும்போது இவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஆள், இவரை நம்பி நீ எந்த வேலை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் நந்தினி அந்த ஓலையை திருப்பி கொடுத்துட்டு, இது மறு ஓலை வந்து குந்தவை அமைச்சாருன்னா அதை வந்து எனக்கு எடுத்துருவா அப்படிங்கிறாங்க. நந்தினி சொல்கிறாங்க, மறு ஓலையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறமேலு யாரோ வர சத்தம் கேட்குது. அப்போ நந்தினி வந்து வந்தியத்தேவனை போக சொல்லிடுறாங்க. வந்தியத்தேவன் ஓரமாக போய் ஒளிஞ்சு யார் வராங்கன்னு பார்க்குறாரு. அப்போ அங்கே வந்தது வந்து ரவிதாசன் கேட்குறாரு, வீரபாண்டியனோட மரணத்துக்கு நம்ம சபதம் பண்ணது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நந்தினி ஞாபகம் இருக்குங்கிறாங்க. அப்புறமேலு அவங்க கொஞ்சம் பொற்காசு கொடுக்குறாங்க. அப்போ வந்து தூரத்தில் பழுவேட்டரையர் வரான்னு சத்தம் கேட்ட உடனே ரவிதாசன் வந்து ஓடி போயிடுறாரு. அப்போ வந்து வந்தியத்தேவன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே போகிறாரு. அந்த சுரங்கப்பாதை ஃபுல்லாக காசு நிறைஞ்சிருக்கு. உள்ளே வர மாதிரி சத்தம் கேட்குது. ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அப்போ கந்தமாறனும் மதுராந்தகரும் அப்புறம் ஒரு காவலாளியும் வராங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் வராங்க அவங்கள வரவேற்கிறதுக்காக. அப்புறமேலு நந்தினியும் பழுவேட்டரையரும் மதுராந்தகரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பழுவேட்டரையர் வந்து திரும்பி காவலாளிக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த காவலாளி அதை புரிஞ்சுக்கிட்டு கந்தமாறனோட முதுகுலேயே குத்திடுறாரு. வந்தியத்தேவன் ஓடி போய் காவலாளியை அடித்து போட்டுட்டு கந்தமாறனை தூக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போ வந்து கந்தமாறன் சொல்கிறான், எதுக்கு என் முதுகுலேயே குத்துன அப்படின்னு கந்தமாறன் சொல்கிறான். வந்தியத்தேவன் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு என்ன நடந்துச்சுன்னு. அதுக்குள்ளே வந்து கந்தமாறன் மயங்கிடுறாரு திரும்ப. அப்புறமேலு வந்தியத்தேவன் வந்து கந்தமாறனை தூக்கிட்டு சேந்தனமுதன் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறமேலு சேந்தனமுதோட அம்மா வந்து கந்தமாறனுக்கு வந்து மருந்து போட்டு அவரை பார்த்துக்கிறாங்க. தூரத்தில் பழுவேட்டரையரோட ஆட்கள் வர சத்தம் கேட்குது. அதனால சேந்தனமுதனும் வந்தியத்தேவனும் குதிரையில் ஏறி தப்பிச்சிடுறாங்க. அப்புறமேலு பழுவேட்டரையரோட ஆள்கள் வந்து கந்தமாறனை தூக்கிட்டு இப்போ அரண்மனைக்கே போயிடுறாங்க. அப்புறமேலு கொஞ்சம் பழுவேட்டரையரோட ஆட்கள் வந்து வந்தியத்தேவனையும் சேந்தனமுதனையும் துரத்துறாங்க. அப்போ வந்து வந்தியத்தேவன் தப்பிச்சிடுறாரு, சேந்தனமுதன் மாட்டிக்கிறாரு. வந்தியத்தேவனை பிடிக்க முடியல. அதனால சோழ நாட்டோட காவலாளிகள் வந்து சோழ நாடு ஃபுல்லாக தண்டோரவை பாட்டிட்டு காஞ்சியிலேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் வந்து கந்தமாறனோட முதுகுலை குத்திட்டான் அப்படின்னு அவனை யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு தண்டோரா போடுறாங்க. இது கதை வந்து காஞ்சிக்கு போகுது. அங்கே வந்து ஆதித்ய கரிகாலரும் அப்புறமேலு மலையமானும் பார்த்திபேந்திரனும் இருக்காங்க. அப்புறமேலு கரிகாலர் வந்து பெரிய பழுவேட்டரையர் வந்து சோழ நாட்டுக்கு எதிராக பண்ணுறதை வச்சு ரொம்ப கோபமாக இருக்காரு. கரிகாலரோட தாத்தா மலையமான் சொல்கிறாரு பார்த்திபேந்திரன் கிட்ட, பார்த்திபேந்திரா நீ போய் இங்கே நடக்கிறதையெல்லாம் போய் அருண்மொழிவர்மர்கிட்ட சொல்லு. நீ போய் நாளைக்கு காலையில் கப்பலில் போய் இலங்கைக்கு போய் அருண்மொழியை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்புறமேலு பார்த்திபேந்திரன் கேட்குறான் கரிகாலர்கிட்ட, நீங்கள் ஏன் பழுவேட்டரையர் மேலே கோபமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமேலு ஆதித்ய கரிகாலர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதில் என்னென்னா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது செம்பியன் மாதேவி வந்து அரண்மனைக்கு நந்தினியை கூட்டிகிட்டு வராங்க. கொஞ்ச நாள் இவன் வந்து அரண்மனையில் தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஆதித்ய கரிகாலரும் குந்தவையும் அருண்மொழிவர்மனும் சின்ன வயசாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் ஆதித்ய கரிகாலனும் நந்தினியும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அது வந்து குந்தவைக்கும் செம்பியன் மாதேவிக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நந்தினி வந்து யார் எங்கேருந்து வந்தானே தெரியல. அவளோட எப்படி அரசரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு போருக்கு போயிடுறாரு வெளிநாட்டுக்கு. அப்போது செம்பியன் மாதேவியும் குந்தவையும்
அவர் வந்து திரும்ப வரக்குள்ள நந்தினி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நந்தினியை வந்து வேற இடத்துக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. அப்புறமேல ஆதித்ய கரிகாலர் போரை முடிச்சுட்டு வரும்போது நந்தினி அங்கே காணா. அவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறமேல அவருக்கு கோபம் வந்துட்டு நான் திரும்ப தஞ்சாவூருக்கே வரமாட்டேன் அப்படின்னு அவர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து சோழருக்கும் பாண்டியருக்கும் போர் நடக்குது. அதில் சோழர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ வந்து வீரபாண்டியனுக்கு வந்து அடிபட்டு அவர் எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிறாரு. சரி, சோழ நாட்டு வீரர்கள் வந்து வீரபாண்டியனை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஆதித்ய கரிகாலர் வந்து வீரபாண்டியனோட தலையை வெட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே நந்தினி வந்து வீரபாண்டியனுக்கு சேவை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது அதை பார்த்த கரிகாலர் வந்து ஒருவேளை இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நந்தினி வந்து அவளை கொல்லாதீங்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம கரிகாலர் வந்து வீரபாண்டியனோட தலையை வெட்டிட்டு போயிடுறாரு. அப்புறமேல கொஞ்ச நேரத்தில் வந்து ஆதித்ய கரிகாலருக்கு சோகமாக போயிடுது. நந்தினி வெட்டாதீங்கன்னொடனே வீரபாண்டியனை கொண்டுட்டு வந்தனால அவர் திரும்ப நந்தினியை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு. அப்போ வந்து அவங்க நந்தினியோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது பாண்டிய நாட்டு ஆட்கள் வந்து நந்தினியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து நந்தினியை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. கொண்டுட்டாங்களாட்டிருக்கேன்னு கரிகாலர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து தஞ்சாவூரில் கரிகாலருக்கு இளவரசு பட்டம் கட்டுறாங்க. அப்போ வந்து ஆதித்ய கரிகாலர் வந்து தஞ்சாவூருக்கு வர்றாரு. அங்கே வந்து நந்தினியை பார்க்குறாரு. நந்தினி வந்து பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிறத ஆதித்ய கரிகாலர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறமேல அவருக்கு பெரிய பழுவேட்டரையர் மேலேயும் கோபம் வருது. நந்தினி நம்மளை ஏமாத்திட்டாலேன்னு அதுவும் கோபம் வருது. அதுலேருந்து அவர் திரும்ப தஞ்சாவூருக்கே திரும்ப வரல, அவர் காஞ்சியிலே இருந்துக்கிட்டாரு. இதோட செகண்ட் பார்ட் முடியுது. தேர்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்ப